उपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்தை கேட்க வேண்டும். அதன் ஒவ்வொரு திருநாமத்திலும் உள்ள ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு குழுமி இருக்கக்கூடிய திருவேங்கடவன் திருவடியிலே பக்தி உள்ள பெரியோர்களே வணக்கம். இப்பொழுது நாம் 293வது திருநாமத்தை சுவைப்போம். இது கொஞ்சம் பெரிய நீண்ட திருநாமம். ஆபீர திருஷ்ட தௌர்ஜன்யா. ஆபீரர்கள் என்றால் ஆயர்களுக்கு பெயர். தௌர்ஜன்யம் என்றால் பட்டித்தனம், ரவுடித்தனம், குறும்புத்தனம், அடாவடித்தனம், குழந்தைகள் செய்யக்கூடிய குறும்புகள் எல்லாம் சேர்த்து வச்சு இப்படி சொல்கிறோம். அந்த கண்ணனுடைய தீராத விளையாட்டு பிள்ளையினுடைய விளையாட்டு, அப்படிப்பட்ட விளையாட்டினாலே அவன் செய்த குறும்புகள், தீங்குறும்புகள், ரசிக்கக்கூடிய குறும்புகள், மிஸ்ஷிஃப்கள், அதையெல்லாம் நன்கு பார்த்தவர்கள் கோகுலத்தில் உள்ளவர்கள். அதிலே பல அனுபவங்கள் இருக்கு. ஒரு அனுபவம் பாருங்களேன், சொல்கிறேன் சாம்பிளுக்கு. ஒரு வீடு திருவாய்ப்பாடியில், அந்த வீட்டுக்குள்ளே திடீர்னு கிருஷ்ணன் பூந்துட்டான். அந்த வீட்டில் ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கு. கிழவி ஊற்றி அவன் மட்டும் உட்காண்ட்ருக்கா. மற்ற அடுத்த நடுத்தர வயசுக்காரங்களாம் எங்கேயோ சினிமாவுக்கு போயிருக்காங்க, ட்ராமாவுக்கு போயிருக்காங்க வச்சுக்க. ஏன் இப்படி சொல்லணும்? கர்க மகரிஷி உபன்யாசம் பண்ணுறா, அதுக்கு போனான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பாட்டி மட்டும் உட்காண்ட்ருக்கா, கால் நீட்டி போட்டுண்டு. ஏன்னா அவளுக்கு உபன்யாசம் வந்து காது கேட்காதுன்னு இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. கண்ணும் சுமாராக தந்திரியும் வயசும் ஆயிடுத்து அந்த ஆய்ப்பாடி பாட்டிக்கு. அந்த ஆய்ப்பாடி பாட்டி காலை நீட்டி போட்டு உட்காண்ட்ருக்கா வீட்டு வாசலில். யாரும் அவளை கடந்து போகக்கூடாது. உள்ளே ஒரு குழந்தை வேறு தூங்க பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க பண்ணியிருக்காங்க அந்த கிழவி. ஒரு குழந்தையை தூங்க பண்ணுறதுங்கிறது ஒரு ஈஸியாக இல்லை. ஒரு குழந்தையை தூங்க செய்வது, குழந்தையை திருப்திப்படுத்துவது, குழந்தையை அழுகையை நிறுத்துவது, அதெல்லாம் ரொம்ப 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 கைதேர்ந்த கலை மட்டுமல்ல, கடவுள் அருளும் வேண்டும். அது அப்போது கஷ்டப்பட்டு தான் குழந்தையை தூங்க பண்ணியிருக்காங்க அந்த கிழவி. அந்த சமயத்தில் திடீரென்று ஏதோ நிழலாடுவது போல் தோணுது. பார்த்தா அவளை தாண்டி கிருஷ்ணன் போயிட்டான். அப்படி வேகமாக மின்னல் போல் போயிட்டான். போனவன் எங்கே போனான்? நேர உரிக்கிட்ட போயிட்டான். அதனால் பாட்டி கேட்டா, யாரோ போகிற மாதிரி இருக்கே, கஷ்டம், யார் போகிறது?
பாட்டி நான் தான் கிருஷ்ணன் தெரியாதா? கிருஷ்ணம் அவேகிமாம். அது இங்கே என்ன வேலை உனக்கு? இல்லை பாட்டி, மன்மந்திரா சங்கையா. எங்கள் வீடுன்னு நினச்சி உங்கள் வீட்டுக்குள்ள நினச்சிட்டேன். எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்குது. அப்படித்தான் இருக்கும். அந்த காலத்தில் சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட்டில் வீடு கட்டி கொடுப்பாங்க. ஆல் வீடுகள் ஒரே ஐடென்டிக்கலாக இருக்கும். வேடிக்கையாக கூட ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் போய் ஒருத்தரை தங்க வீடுன்னு நினச்சின்னு கடப்படான்னு கதவை தட்டினா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அம்மா வந்து கதவை திறந்தாங்க. என்னம்மா இது அப்படின்னு கேட்டார். என்ன காளி மாதிரி வந்து இருக்கிறேன்னு. அந்த அம்மா ஒரு வீடு இல்லை. அந்த அம்மா நல்லா கோயில் என்ன இது கதவை தட்டு வந்திருக்கிற காளின்னுட்டியே. இல்லை எங்கள் வீட்டு காளின்னு நினச்சேன். எங்கள் வீட்டு கதவை தட்டினா எங்கள் வீட்டு காளி தானே வரணும். ஏயா உங்கள் வீடா இது? வேறு வீட்டு கதவை தட்டிருக்கேன்னு அந்த அம்மா சொன்னப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது அடுத்த வீடு தங்க வீடு. இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படலாம். அதனால் பாட்டி மன்னிக்க தயாராகிட்டான். கஸ்வம் கிருஷ்ணம் அவேகிமான்னு சொன்ன உடனே கிமிகத்தே இங்கே என்னடா வேலை உனக்குன்னு கேட்டா. மன்மந்திரா சங்கையா, எங்கள் வீடுன்னு நினச்சின்னு வந்தேன் பாட்டி. அப்படி ரொம்ப இன்னசென்ட்டாக சொன்னான். சொல்லிகிட்டே போயின்னு இருக்கான், பேசிகிட்டே நடந்துட்டுருக்கான். நேராக உரிக்குள்ளே போனான். உரி அப்படி இப்படி ஏறினா வெண்ணெய் பானையில் கையை விட்டான். சரி உங்கள் வீடுன்னு நினச்சின்னு உள்ளே வந்தேன். சரி நான் தான் ஒத்தி படுத்துட்டு இருக்கேன், உட்காந்துருக்கேன். பார்த்த உடனே உங்கள் வீடுலேருந்து தெரியும் இல்லையோ கிருஷ்ணா, போக வேண்டியதானே. அதே நாங்கள் நேராக போய் வெண்ணெய் குடத்துக்குள்ளே கை விடுற. பாட்டி உங்கள் வீடு தான், தெரியாமல் தான் வந்து விட்டேன். எங்கள் வீடு நினச்சிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற வெண்ணெய் நினச்சிட்டு உங்கள் வீட்டு ஊரியில் இருக்கிற வெண்ணெய் கிட்ட போனால் ஒரே எறும்பு வச்சுது. எங்கள் அம்மா சொல்லியிருக்கா ஏதாவது நல்ல காரியம் பண்ணணுண்டா பொழுதுன்னு. உங்கள் வீட்டு வெண்ணெய் எறும்பு வெஞ்சால் நல்லா இருக்குமா? அதுக்காக அந்த எறும்பை விரட்டுவதற்காக அங்கே கையை வச்சேன்னா. பாட்டி அரண்டு போயிட்டான். உரியில் நம்ம தொங்க விட்டதே வெண்ணெய் வரப்பட எறும்பு வரக்கூடாதுன்னு தானே வெண்ணெய்க்கு. உரியில் தொங்க விட்டு கூட எறும்பு வந்திருக்கு. கர்த்தும் தத்ர பிபீலிகா பனயனம். அங்கே எறும்புகளை விரட்டுவதற்கு கை வச்சேன். சரி, அதுக்கப்புறம் வெண்ணெய் பாத்திரம் என் கையை விட்டேங்கிறதுக்கு பதில் இப்படி சொல்லிட்டேன். டேய் நான் கேட்டுச்சே வெண்ணெய் எடுத்து வாயில் போட்டு அந்த படுத்துன்னு ஒரு குழந்தை கஷ்டப்பட்டு தூங்கியிருக்கு, தூக்க வச்சுருக்கேன். அந்த குழந்தைய என்ன கிள்ளி எழுப்பினேன் அப்படின்னு கேட்டான். பாட்டி அப்போ தான் ஞாபகம் வந்து எதுக்கு நாம் வெளில வந்தோன்னு. நான் மேய்ச்சின்ற கண்ணுக்குட்டியில் ஒரு கண்ணுக்குட்டியை காணும். அந்த கண்ணுக்குட்டியை தேடின்னு வந்ததான் தெரியாதனமா நம்பாமல் நினச்சிடும் உங்கள் வீட்டில் உணஞ்சுட்டேன். சரி பரோபகாரம் பண்ணலான்னு கொஞ்சம் வெண்ணெயில் பானையில் இருக்கக்கூடிய எறும்புகளை விரட்டினேன். கொஞ்சம் போனால் அப்புறம் வெண்ணெய் எடுத்து வாயில் போட்டேன். அப்போ தான் மெயின் அசைன்மெண்ட்டு ஞாபகம் வந்தது. பாட்டி என்னடா மெயின் அசைன்மெண்ட்டு புதுசாக சொல்கிறேன்? அதை கண்ணுக்குட்டி தேண்டு வருமே. அப்படியா? இப்போ நான் குழந்தை ஏண்டா எழுப்பினா வீல் கத்துறதுன்னு கேட்டால் நீ என்கிட்ட சொல்கிற கண்ணுக்குட்டி தேடிட்டு போனேன் அப்படின்ற. குழந்தைய எழுப்பினதுக்கு என்ன பாட்டி, இந்த குழந்தைக்கு தெரியுமா அந்த கண்ணுக்குட்டி எங்கே இருக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுப்பினேன். எவ்வளோ பொய்கள் பாருங்கள். ஒன்றும் நம்ப முடியாத பொய்கள், ஏலா பொய்கள் உரைப்பான். பாட்டி பாத்திரம் பிரமிச்சு போயிட்டேன். இந்த பையன் அழகாக சொல்கிறது பதில். ஏட்டா இங்கே படுக்கிற 7 மாத குழந்தைக்கு உன்னுடைய கண்ணுக்குட்டி எங்கே இருக்குன்னு தெரியுமாடா பையா அப்படின்னு கேட்கணும்னு நினச்சா. அதுக்குள்ளே என்ன பண்ணிது குழந்தை, பாட்டி தங்கிட்ட வரக்கூடாது, காதைக்கு பிடிச்சி கிள்ளக்கூடாது. பாட்டி எழுந்துட்டா. எழுந்துட்ட பாட்டி தன்னை தேடி வரா. அந்த பாட்டி வழிபடி வாசல் வழியாக தான் வெளில போகணும். திடீர்னு வேணா கையில் இருக்குது. அதுக்காக கண்ணம்பிராண்டம் பண்ணினா அந்த பாட்டி எழுந்துன்னு தன்னை நோக்கி வருவதற்கு முன் அங்கே பார்த்தா ஒரு எண்ணெய் குடம் வச்சிருக்கு. டபால் அதை உருட்டி விட்டா எண்ணெய் வெள்ளம். பாட்டி எண்ணெய் ஜாக்கிரதை போ, வழிக்கிட போகிறது அப்படின்னு அப்படி வந்தால் பாட்டி பயந்து நிற்கிறா. ஏன்னா வழிக்கினா கீழே விழுந்து அடிபட்டு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய காரியம், பிளேட்டு வைக்கணும்ட்டான். அதனால் இப்படி சொல்லிட்டு காற்று போல் வெளில ஓடி போயிட்டான். இதில் எவ்வளோ தௌர்ஜன்யம் பண்ணியிருக்கான் பாருங்கள். அவாத்து வெண்ணையை திருடியிருக்கான், அவாத்து தூயின குழந்தைய எழுப்பியிருக்கான், அவாத்து எண்ணெய் கூடத்தை உருட்டி தள்ளியிருக்கான், அது எண்ணெய் கூட மண் கூட அது உடஞ்சி போயிருக்கு. இப்படி இத்தனை தீம்புகள் செஞ்சுருக்கான். இப்படி தீம்புகள் செய்கிற பிள்ளைகளே அந்த காலத்து பிள்ளை பட்டி அப்படி சொல்லுவாங்க. பட்டி வேலை.
இவ்வளவு தீம்புகளை செஞ்சிட்டு இருந்த கண்ணபிரானுடைய தீம்புகளை முழுக்க ரசித்தவர்கள் கோகுலத்திலே உள்ள ஆயர்கள். அவர்கள் ரசிப்பதற்காகவே தீம்புகள் செஞ்சான். இந்த கிருஷ்ண லீலை இருக்கிறது, இந்த கிருஷ்ண லீலையை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு கூட பெருமை உண்டாம், யார் கேட்டார்களோ அவர்களுக்கும் பெருமை உண்டாம். அதனால தான் பெரியாழ்வார் கண்ணபிரானுடைய பாலக்கிரீடையை வர்ணிக்கக்கூடிய திருமொழி அதனுடைய நிறைவிலே பல சொல்கிறார். யார் யார் இந்த கண்ணனுடைய பாலக்கிரீடையை வர்ணிக்கக்கூடிய திருமொழியை சொல்கிறார்களோ பாசுரங்களை, அவர்கள் திருவடிகள் என் தலைமையிலே இருக்கிறார். அப்பேற்பட்ட ஏற்றம் பெற்றது இந்த கிருஷ்ணனுடைய தௌர்ஜன்யம், தீம்பு, குறும்பு, மிஸ்chief, சைல்ட் பிராங்க், இத்தனையும் செஞ்சான். அதை நாம் எல்லாரும் கேட்டு ரசிக்கிறோம். ஒரு வினாடி அவன் திருவடி வாரத்தில் அவன் நெஞ்சு போகிறது. அதற்காக பாடுபட்டிருக்கான். ஆகினால்தான் நாரத பகவான் சொல்கிறார், ஆபீரர் அதாவது ஆயர்கள் அவர்கள் கண்டு மகிழ்ந்த தீம்புகளை செய்த பிரான். என்னென்ன தீம்புகள் இதுவரை நான் சொன்னேனே சுருக்கமாக ஒரு ஸ்லோகமாக சொல்கிறேன். ஸ்நேகபாண்ட பரித்வம்சா சிசூனாம் பிரதிபோதனம் ஆபீர திருஷ்ட தௌர்ஜன்யா இத்தியாதி நிஜகர்மபிகி. ஸ்நேகபாண்ட பரித்வம்சனம் சிசூனாம் பிரதிபோதனம் இத்தியாதி நிஜகர்மபிகி ஆபீர திருஷ்ட தௌர்ஜன்யா. ஆகையினால் அவனுக்கு பெயரே ஆயிடுத்து. ஆயர்பேடியில் உள்ள மக்கள் கண்டு மகிழ்ந்த தீம்புகளை செய்தவன். சரி, ரசித்தீர்களா? இதை தமிழாக உங்களுக்கு பாட்டில் சொல்கிறேன். எண்ணெய் குடத்தை உருட்டி உடைத்தல், இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பல் என்றென்று ஆச்சேரி கண்டு சுவைத்த தீம்பு செய்த அண்ணல். எனவே அவன் திருநாமம் ஆபீர திருஷ்ட தௌர்ஜன்யன் என்பது. இந்த திருநாமத்தை சொல்ல சொல்ல நெஞ்சு அவற்றை ஈடுபடும். சகல உலகத்தையும் விளையாட்டாகவே சிருஷ்டித்து ரட்சித்து சமரிக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்துக்கிட்ட நம்ம நெஞ்சு பரவதற்காக ஏற்பட்ட பெரிய உபகாரம் இந்த லீலை. அதை சொல்கிற திருநாமம் அப்போ ஏற்படுது. எங்கே என்னுடன் கலந்து ஜபியுங்கள். ஆபீர திருஷ்ட தௌர்ஜன்யாய நமஹா, நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.